அடுத்து வந்து மேக் யுவர் ரெஸ்யூமே போரிங். நான் நிஜமாக தான் சொல்கிறேன். ஏன் போரிங்காக பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நோ மோர் விஷுவல்ஸ், நோ மோர் ஃபோட்டோ, கலர் கலராக வந்து கிராப்பை போகிறது. எனக்கு வந்து 70% தெரியும், 50% போகிறோம் தெரியும், ஒரு ஒரு ப்ராக்ரஸ் பாரை போட்டு வைக்கிறது. ஓகேவா, 100க்கு 70 உங்களுக்கு உங்களே ரேட்டிங் பண்ணுறது இன்னுமே. ஓகேவா, ஸோ அது எல்லாமே இனிமேல் கிடையாது. ஸோ ஏன் நான் போரிங்காக பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எல்லாமே நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, எனக்கே வந்து 2000 பேர் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 2000 பேர் பார்க்குற அளவுக்கு எனக்கு பேஷன்ஸ் இல்லை. ஓகேவா, இதுக்கு எல்லாமே ப்ரீமியமாக சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, ஏடிஎஸ்ஸாக செக் பண்ண. ஓகேவா, அதிலெல்லாம் உங்களுக்கு பாஸ் பண்ணி வெளியே வரணும் அப்படின்னா நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன்னு சொல்கிறேன், அதையும் நான் உங்களுக்கு. ஓகேவா, ஏடிஎஸ்சில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வி ஹேவ் அ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதை ஃபஸ்ட் நாங்கள் போடுவோம். ரெண்டாவது கீவேர்ட்ஸ் இருக்குது, குறைஞ்சது 4 கீவேர்ட் நாங்கள் போடுவோம். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை பற்றி ஒரு 4 இடத்துலையாச்சும் அங்கே சொல்லியிருக்கணும். ஓகேவா, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கிறது ஒரு 5 இடத்துல எனக்கு ரெஸ்யூமில் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வாங்க எனக்குன்னு சொல்லி கொடுப்பேன். ஏன்னா எல்லாருமே என்னென்னவோ அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் சோஷியல் மீடியாவே இருக்காது. ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயம் அங்கே இருக்குது. ஏன்னா இம்மெச்சூராக நிறைய பேர் இருக்காங்க. அந்த போஸ்ட்டு அந்த ஜாப் எதுக்குன்னே தெரியாமல் நான் படிச்சிருக்கன்றதுக்காக அப்ளை பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் மெம்பர்ஸ் அப்படி தான். ஸோ ஜாப் இருந்தாலும் சரி அப்ளை பண்ணி விட்டுருது, ஃப்ரெஷ் இருந்தாலும் சரி அப்ளை பண்ணி விட்டுருது. ஓகேவா, அது எதுக்கு? அங்கே ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்களே, அதை படிக்கலாம் கொஞ்ச நேரம். நோ, அதெல்லாம் கிடையாது. அங்கே சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தான் சரி அடிச்சு விட்ற வேண்டியது. அங்கே என்ன அது நம்மளுக்கு அலைன் ஆகுதோ இல்லையானே பார்க்குறது கிடையாது. ஓகேவா, ஸோ அப்படி வர ரெஸ்யூமை உட்காந்து பார்த்து 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 மூட் அவுட் ஆக மாட்டாங்க எந்த ஹெச்ஆருமே. ஓகேவா, ஸோ ஈவன் நீங்கள் நல்லா பண்ணியிருந்தும் நல்ல ஸ்கில் இருந்தும் ரெஸ்யூமை நீங்கள் கரெக்டாக பண்ணல அப்படின்னா யூ ஒன்ட் செலக்ட் ஆர் யூ ஒன்ட் கெட் எனி கால் ஃப்ரம் த ஹெச்ஆர்ஸ். ஓகேவா, ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முன்னாடியெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நல்ல விஷுவலாக பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஈவன் நானே அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இனிமேல் அது ஒர்க் ஆகுமானா ஆகாது. ஸோ நீங்கள் கூகுள்லேயே போய்ட்டு இல்லை இன்ஸ்டாகிராம்லேயே கூட போய்ட்டு நீங்கள் போய் தேடி பாருங்கள் ரெஸ்யூம்னு சொல்லிட்டு. இல்லை கூகுளில் தேடினா உங்களுக்கு தெரியும். நல்ல பெரிய பெரிய எம்என்சி கம்பெனியில் செலக்ட் ஆன ரெஸ்யூம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகேவா, அதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா ரெஸ்யூமே டெக்ஸ்ட் பேசிஸில் தான் இருக்கும். எல்லாமே வந்து காம்பேக்டாக மேக்ஸிமம் எவ்வளோ இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ண முடியுமோ அதை ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரே பேஜ் தான் இருக்கும், கவர் லெட்டர் கூட இருக்காது அதில். ஓகேவா, கவர் லெட்டருக்கு நம்ம தனியாக வருவோம், அது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ரெஸ்யூமேல முன்னாடி சொன்ன மாதிரி எந்த கலர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்சால் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பால் கலரில் ஒரு கலரை யூஸ் பண்ணுங்கள், லைட் ஒயிட்டிஷில். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் ஐடியல் படிக்க. அதே மாதிரி ஃபாண்ட் வந்து உங்கள் இஷ்டத்துக்குலாம் யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட் காமனாக என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறாங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். எல்லோரும் யூஸ் பண்ணுறது இந்த டைம்ஸ் நியூ ரோமன் இல்லைன்னா கேலிபர் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஒன்று இருக்கும் டைம்ஸ் ரோமன், ஏரியல், இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இன்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ எதெல்லாம் ரீடபிலிட்டிக்கு சூட்டபிளான ஃபாண்ட்டோ அதை நீங்களாம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஃபேன்சியாக நம்பரை வந்து போல்டில் போட்டு இட்டாலிக்கில் போட்டு வைக்கிறது, நோ, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஃபாண்ட்டோட அதிகபட்ச சைஸே 14 தான். ஓகேவா, ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணணும் இல்லையா. உங்களோட டைட்டிலோட சைஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 15 தான். உங்கள் நேமோட சைஸே பார்த்திங்க அப்படின்னா 16 தான். அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் உட்காந்து பெருசாக என் பேர் தெரியணுன்றதுக்காக போடக்கூடாது. ஏன்னா இது இஸ் நாட் அட்வர்டைஸ்மெண்ட், ரைட். அவங்க லிட்டரலாக அவங்கள வந்து மேலேருந்து கீழே வரையும் பார்க்க தான் போகிறாங்க, இன்கேஸ் நீங்கள் மேட்ச் ஆயிருந்தீங்க அப்படின்னா. இல்லையா, ஸோ இங்கே உங்களுடைய டிசைன் ஸ்கில்லெல்லாம் காட்ட தேவையில்ல, உங்களுக்கு டிசைன் தெரிஞ்சிருந்தாலும். ஸோ நம்பர் 1 இந்த 4 விஷயத்த பண்ணுங்கள். 1, கலர்ஸ் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க, பிளாக்கை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்புறம் விஷுவல்ஸ், முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராக்ரஸ் பாரோ, அப்புறம் சர்க்கிள் மாதிரி போட்டு அதில் ஒரு 70% போடுறதோ இல்லை 80% போடுறதோ எனக்கு தெரியும்னு, அது எல்லாமே இட் இஸ் கோயிங் நெகட்டிவ்லி. நீங்களே சொல்லிடுறீங்க இல்லையா, நீங்கள் குவாலிஃபைட் இல்லைன்னு சொல்லிட்டு. எப்படியும் 100க்கு 100 போட மாட்டீங்க. யார் போடுவீங்க 100க்கு 100? ஸோ கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இது எல்லாமே விட்டுட்டு இது யூஸ் பண்ணலாம். யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 2 பேர் யூஸ் பண்ணலாம். ஒன்று வீடியோகிராஃபிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, ஓகேவா, இல்லை வீடியோ எடிட்டராக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க எல்லாமே பண்ணலாம். இப்போ ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் வந்து நல்ல ப்ரோவாக இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ஷோ யுவர் ஸ்கில் இன் ஃபோட்டோஷாப். ஓகேவா, அது உங்களால் எவ்வளோ விஷுவலாக பண்ண முடியுமோ, யூனிக்காக பண்ண முடியுமோ அப்போ பண்ணலாம். பட் நீங்கள் எல்லாமே வந்து ரெகுலர் ஜாப் தான் இல்லையா. ஸோ நீங்கள் எல்லாமே டெக்ஸ்ட் பேஸஸ் தான். ஒரு சாம்பிள் காப்பியை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இப்போ. ஓகேவா, எண்ட் ஆஃப் த செஷன். சரி, அதே மாதிரி மேக் பண்ணுங்கள். ரெண்டாவது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ரீடபிலிட்டிக்கு யூஸ் ஆன ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். நான் இங்கே கொடுத்துருக்கதான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, இதோட பெட்டரான ஃபாண்ட் இன்னும் நிறைய இருக்குது. ப்ராடக்ட் சயின்ஸ் இருக்குது. இப்போ கூகுளோட ஃபாண்ட்லாம் அதுதான் கூகுள் யூஸ் பண்ணுறது. மைக்ரோசாஃப்ட் ஃபாண்ட்டுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, எவ்வளோ நல்லா இருக்குது ப்ளாகில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்டு. சர்ச் பண்ணி என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வெப்சைட் போகும்போதே தெரியும் இல்லையா. ஓகே, இதெல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது, க்ளீனாக இருக்குது, இந்த ஒரு ஃபாண்ட்டோட கலர் நல்லா இருக்குது, ஃபாண்ட்டோட வெயிட் நல்லா இருக்குது, நல்லா ஹைலைட் பண்ணியிருக்காங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பார்த்தாவே தெரியும். ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பண்ணும்போது இவ்வளோ நாள் நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபாண்ட்டுக்கான ஐட்டம் பிட்வீன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். வேர்ட்ஸுக்கு நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க படிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கான கேப் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாமே பேசிக்ஸ் இல்லையா. ஸோ அது யாரும் உங்களுக்கு டீச் பண்ண தேவையில்லை இனிமேல், பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி அதுக்காக தயாராகிட்டீங்க.
ஓகேவா. ஸோ அதெல்லாம் நான் திரும்ப சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க நான் விரும்பல. எவ்வளோலாம் யூ டேக் ஏ கால், கரெக்டான ஃபாண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். நான் இந்த ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லல. ரீடபிலிட்டிக்கு கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கே ஒரு ஃபாண்ட் பிடிக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பாப்புலரான வெப்சைட் யூஸ் பண்ணுறது எல்லாமே எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. எந்த வெப்சைட்டாச்சும் போங்க, நியூஸ் பேப்பர் வெப்சைட்ஸ் ஃபாண்ட் ஃபைண்டர்னு சொல்லிட்டு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணாவே உங்களுக்கு எந்தெந்த வெப்சைட்டில் எந்தெந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சு போகுது இல்லையா. இல்லை இன்ஸ்பெக்ட் பண்ணவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதை நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணது இல்லை. ஸோ கீப் இட் மினிமல் அண்ட் சிம்பிள் ஃபாண்ட். எதை நீங்கள் ஹைலைட் பண்ணணுமோ அது மட்டும் போல்டில் காட்டுங்க. ஓகேவா. ரொம்ப நீங்கள் யூஸ் பண்ண வேர்டுக்கும் அதுக்குமான வித்தியாசம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஓகேவா. 3வது, இங்கே பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கக்கூடாது. முன்னெல்லாம் கொடுத்துருந்தீங்க இல்லையா, அப்பா பேரெல்லாம் கொடுத்துருப்பீங்க இல்லையா ரெஸ்யூமில். அப்பா பேர், எங்கே பிறந்தீங்க, மேரிடா அன்மேரிடா, அதுக்கப்புறம் பிளேயிங் கிரிக்கெட்டு, லாங்குவேஜ் நோஸு, இதெல்லாம் கொடுத்துருப்பீங்களே. ஏஜு, பர்த் டேட்டு, ஓகேவா, இதெல்லாமே கொடுத்துருப்பீங்க இல்லையா. இப்போ நோமர் அதெல்லாம் படிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஓகேவா. நாங்கள் என்ன மேட்ரிமோனியா நடத்துகிறோம் இல்லையா, வி டூ பிஸ்னஸ்க்கு என்ன தேவை அது போதும் இல்லையா. நீங்கள் மேலே ஃபீமேல்ன்றது கூட தேவையில்லை. எப்படியும் அது யார்கிட்ட கொடுத்தாலும் வேலை தான் பார்க்க போகிறீங்க இல்லையா. அது மேலே இருந்ததுன்னா ஃபீமேல் இருந்தேன்னு யூ பீப்புள் கேன் டூ 8-hour ஜாப், நத்திங் எல்ஸ், ரைட். கேர்ள்ஸ் பண்ணுறது கேர்ள்ஸ் பண்ண முடியும், பாய்ஸ் பண்ணுறது பாய்ஸ் பண்ண முடியும், ஒன்றும் இல்லை இல்லையா. ஸோ வி ஆர் கிவிங் ஈக்குவல் ப்ரியாரிட்டி. நீங்கள் யாரை வேணால் மேலே வேணும் இருங்க, ஃபீமேலை வேணும் இருங்க, ஐ டோன்ட் கேர், நோபடி கேர் இல்லையா. ஸோ அதனால் அதெல்லாம் வேண்டாம். ஸோ நீங்கள் மேல் ஃபீமேல்ன்றதை நீங்கள் வந்து உங்களை நேமை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அப்படி தெரியலனா கூட பிரயோஜனம் இல்லை, யாரோ ஒரு ஹையர் பண்ணி நாங்கள் வேலை வாங்கிப்போம் இல்லையா. ஸோ நோ மோர் மேல் ஃபீமேல், பர்த்டே டேட்டு, அப்புறம் ஃபுல் அட்ரஸ்ஸு, அது ஒரு 4 லைன் அடிக்க வேண்டியது. ஓகேவா. சன் ஆஃப் சம்திங், அதுக்கப்புறம் டோர் நம்பரு, அதுக்கப்புறம் சம்திங் எல்ஸ், அப்புறம் கீழே ஃபாலோட் பை பின் நம்பரு. ஸோ இது எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அவ்வளோலாம் வேண்டாம். லொக்கேஷனை வேண்டாம். நீங்கள் எங்கே யார் எங்கே வேணா இருங்க. கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆர் ரெடி டு ரீலோகேட் இல்லையா. பெங்களூரில் இன்னொரு கம்பெனி இருக்குது அப்படின்னா யூ ஆர் ரெடி டு ரீலோகேட், ரைட். இது நீங்கள் வந்து அங்கே தான் இருக்கீங்க, அப்புறம் நான் கால் பண்ணி கேட்டதுக்கப்புறம் இல்லை அங்கேயான்னு கேட்கக்கூடாது. ஓகேவா. பெங்களூர் நான் பக்கம் இருக்குன்னு நினச்சிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு நிறைய ஒரு கால் எல்லாமே. ஓகேவா. ஐ தாட் யூஆர் ஃப்ரம் தமிழ்நாடுன்னுவானுங்க மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ். ஸோ தேர் நாட் லீவிங் தேர் கம்ஃபர்ட் ஜோன். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்பெனியோட லொக்கேஷன் எங்கே, அங்கே உங்களால் ரீலோகேட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். சும்மா எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு, தே ஆல்ரெடி டிஸ்டர்ப். நீங்கள் திரும்பவும் போய் அதுக்கு ஒரு கால் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணி அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணி எதுக்கு, அது உங்களுக்கும் வேஸ்ட் இல்லையா. ஸோ டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் மேரிடா அன்மேரிடா, நான் சொன்ன எந்த விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் கீப் இட். இந்த ஜாபுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வைங்க. ஒன்றே ஒன்று தான் அங்கே பண்ணுவீங்க, உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலை மட்டும் ஆட் பண்ணுவீங்க. இங்கே அதே மாதிரி வேர்ட் டாக்குமெண்ட்டெல்லாம் அனுப்பக்கூடாது நீங்கள். இட்ஸ் கம்ப்ளீட்லி பிடிஎஃப், அதுவும் கிளிக்கபிளாக இருக்கணும். ஓகேவா. கிளிக் பண்ணால் எங்களால் உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலுக்கு போகணும். நீங்கள் வந்து லிங்க்டின் போட்டுட்டு உங்களோட ஹேண்டில் நேமை கொடுத்து நான் உட்காந்து டைப் பண்ணலாம் ரெடியாக இல்லை. ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான வேலையை நீங்கள் பார்க்காதீங்க. லெட்ஸ் மேக் இட் எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு ஹெச்ஆர் உங்களால் உங்கள் ப்ரொஃபைலை விசிட் பண்ண வைக்க முடியுமோ அதை பண்ணுங்கள். ஓகேவா. பிடிஎஃப்ல உங்களால் லிங்க் க்ரியேட் பண்ண முடியும் இல்லையா. லிங்கை போட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் போட்டு அது லிங்காக தான் வரும் பிடிஎஃப். லெட் தம் கிளிக் அண்ட் கோ இல்லையா. லிங்க்டின் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வெறும் லிங்க்டின் லிங்க்னு மட்டுமே போடுங்க. லிங்க்டின் போட்டு ஸ்டோனி ஃபெர்னாண்டஸ் அப்படின்னு போட வேண்டாம். இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் வேண்டாம் உங்கள் ரெஸ்யூமில். ஸோ அந்த காலம் அப்படியே தூக்கிட்டு உங்களுடைய ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட்ஸை போடுங்க. அதனால் அது என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களோட சிட்டியை மட்டும் போடுங்க போதும். என்ன நீங்கள் எந்த ஊர், தருமபுரி அப்படின்னா தருமபுரின்னு போடுங்க போதும். அவங்க அங்கேருந்து வரான்னு தெரிஞ்சால் போதும் எங்களுக்கு. எந்த டிஸ்ட்ரிக்டை பொறுத்தெல்லாம் இல்லை ஸ்டேட்டை பொறுத்தெல்லாம் ஒரு ஹைரிங் ப்ராசஸில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கிறது கிடையாது. எங்களுக்கு we need a good quality candidates who have a creative knowledge. ஓகேவா. ரெகுலராக திங்க் பண்ணாத மட்டும் இருந்தாவே போதும் எனக்கு. அவன் நார்த் இந்தியாவாக இருந்தாலும் சரி, சவுத் இந்தியா இருந்தாலும் சரி, இட் டசன்ட் மேட்டர். ஓகேவா. நோ பார்ஷாலிட்டி பேஸ்ட் ஆன் லொக்கேஷன். எந்த கம்பெனிலுமே கிடையாது. உங்கள்கிட்ட பர்சனலாக ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா யூ கேன் யூஸ் த பர்சனல் வெப்சைட். இல்லை லிங்க்டின், இட் இஸ் அ ட்ரஸ்டி வர்த்தி திங். எல்லோரும் ஓகேவா. யாரும் வெப்சைட் போய் விசிட் பண்ணி உன்னை பற்றி பார்க்கணும் அந்தளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தா அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி bring your HR to your website. ஓகேவா. இல்லை எனக்கு அவ்வளோலாம் மேட்டரில் சும்மா தான் என்னை பற்றி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா bring it to LinkedIn. ஓகேவா. லிங்க்டினில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். நீங்கள் போட்டுக்கிற போஸ்ட்டை கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்ப்பாங்க. என்ன இவ்வளோ நாள் பண்ணியிருக்கீங்க இது எல்லாமே இருக்கும். ஹெட்லைன்ஸாக இருக்கட்டும், என்ன ஜாபு, என்ன சோஃபா, நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க இது எல்லாமே பார்ப்பாங்க. உங்களுடைய க்ரியேட்டிவ் ஒர்க் என்ன இருக்குது, லிட்டரலாக உங்களுடைய ஒர்க்கை அவங்க பார்க்க வராங்க இல்லையா. ஸோ இது 2 இடத்துல நீங்கள் ஷோ பண்ணலாம் உங்களுடைய ஒர்க்கை. எல்லாத்தையும் ரெஸ்யூமில் சொல்லிட முடியாது இல்லையா. யூ பீப்புள் ஆர் டூயிங் விஷுவல் ஒர்க்ஸ், நத்திங் எல்ஸ். உங்களுக்கு என்ன இருக்குது விஷுவலாக பண்ணாத வேலை. ஒன்று ரீல் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா ஏதாச்சும் ஆட் கேம்பெயின் அதுவும் விஷுவலாக தான் பண்ணியிருப்பீங்க இல்லையா. பிராண்ட் பில்டிங் தான் பண்ண போகிறீங்க. அது எக்ஸாக்டாக நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ண போகிறீங்க. வேறு என்ன பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வேறு எந்த ஜாபுமே கிடையாது அப்பார்ட் ஃப்ரம் ஹேண்ட்லிங் சோஷியல் மீடியாஸ் இல்லையா. ஸோ 24 மணி நேரம் உங்களுக்கு ஆட் ரன் பண்ணலாம் எந்த ஏஜென்சியும் கிடையாதுங்க.
ஓகேவா? எந்த பிஸ்னஸ் ஓனர்ஸும் ஒரு நாளைக்கு 1 லட்சம் 2 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இந்த லோக்கல் ஏஜென்சியில் எங்கேயுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் திங்கிங் ஒன்லி டு ரன் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் ஆர் பெய்ட் கேம்பெயின்ஸ், இட் won't work. Everybody looking for a content makers, content creators now. Video marketing going to change the like whole world. So these are the things you need to keep in the resume.